பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது உயிரினும். உணர்ந்து உணர்ந்து உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. சொல்லுங்க வாய் திறந்து. என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள. எல்லா கண்களை மூடி நல்ல ஆண்டவர் துதிச்சு பாடுங்க. எல்லாம் யாரும் மௌனமா இருக்காதீங்க. அவருடைய பிரசன்னம் நிரம்படியாக, அவருடைய மகிமை அசைவாடி கொண்ட மகிமை உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை உண்டாக்கும்படியாக, பெரிய மாற்றம் உண்டாக்கும்படியாக. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது உயிரின் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றே. ஆனந்தம் ஆனந்தமே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலா. அப்பா உடைய பிரசன்னமாகிய மகிமை, உடைய பிரசன்னமாகிய மகிமை, உடைய பிரசன்னமாகிய மகிமை மாற்றத்தை உண்டாக்குற, சரீரத்திலே மாற்றம் உண்டாக்குற, ஆவிலே மாற்றம் உண்டாக்குற, ஐயக்கத்த ஆத்மாவிலே மாற்றம் உண்டாக்குற, வாழ்க்கை தரத்திலே மாற்றம் உண்டாக்குற அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம் அப்பா இந்த நாளில் கத்த ஒவ்வொரு ஆட்கொள்வதாக, சிறியோர் பெரியோர் வாலிபர் ஒவ்வொருவரும் கத்தாவை பிறந்தது நாளில் கத்தாவை. இளவட்டெல்லாம் சந்தோஷம், டீனேஜ்களில் சந்தோஷம், வாலிபருக்கு சந்தோஷம் ஐயா. அது மட்டுமல்ல கத்தா, குடும்பத்துக்கு சந்தோஷம், மேய்ப்பருக்கு சந்தோஷம் ஐயா, உழைப்பவருக்கு சந்தோஷம். இயேசு தானே அந்த மாற்றத்தை உண்டாக்குற வல்லமை இந்த காலவெளியில் இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு நிரப்பட்டு கீழே இருக்கிற மேலே இருக்கிற வெளியே இருக்கிற எல்லோரும் மேல் அந்த மகிமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு மேல் அந்த மகிமை இறங்குவதாக, அந்த மகிமை நிரப்புவதாக. எல்லா பயத்தை போக்குற மகிமை, எல்லா கலக்கத்தை போற்ற மகிமை, எல்லா திகிலை போற்ற மகிமை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இங்க இருக்க சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் தகப்பன் தாய் முடியாதவர்கள் ஒவ்வொரு மேல் அந்த மகிமை இறங்குவதாக. வீட்டில் வர முடியாத மேல் அந்த வல்லமை இறங்குவதாக. மாற்றத்தை உண்டாக்குற, மாற்றத்தை உண்டாக்குற, முடியாததை முடிய வைக்கிற, முடியாத முடிய வைக்கிற இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இப்பொழுது 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 அந்த மகிமை இயேசுவின் நாமத்தில் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு நிரப்புவதாக.
அவங்களை முடியாதெல்லாம் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த மகிமை இறங்கட்டப்பா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த பிரசன்னமாகிய மகிமை மாற்றத்தை உண்டாக்குற இயேசு பிறந்ததுனால சரித்திரம் மாற்றம் வந்தது போல என் வாழ்க்கையில கர்த்தாவே ஒரு மாற்றத்தை உண்டாக்குற இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற கர்த்தாவே, மாற்றத்தை உருவாக்குற இயேசுவே, என் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகட்டும், சரீரத்தை மாற்றம் உண்டாகட்டும், என் குடும்பத்தை மாற்றம் உண்டாகட்டும், என் வேலையில மாற்றம் உண்டாகட்டும், தொழிலே மாற்றம் உண்டாகட்டப்பா. உண்டான வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. என்ன மாற்றம்? பரிசுத்த மாற்றம், உயர்வின் மாற்றம், ஆசீர்வாதத்தின் மாற்றத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துடைய கரத்துல என்ன ஒப்புடுங்க சொல்லிட்டு எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரத்தை உயர்த்தி சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. பக்தரை வாரும் ஆசை ஆவலோடும், நீர் பாரும் இயேசுவையே. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்யவார், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. எல்லா கரணை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறது வேண்டும். எல்லா கரணை தட்டி அந்த வல்லமை மகிமையை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த கிருபை வல்லமை ஆட்கொள்ள வேண்டும் சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. மாற்றத்தை உண்டாக்குன மேய்ப்பன் வாழ்க்கையை மாற்றத்தை உண்டாக்குன அல்லேலூயா. எப்படி கன்னிமரியா வாழ்க்கை மாற்றத்தை உண்டாக்குன, எலிசபெத் குடும்பத்தை மாற்றத்தை உண்டாக்குன, இன்னும் அல்லேலூயா 84 வயதான தாய்க்கு மாற்றத்தை உண்டாக்குன, அது மட்டுமல்ல வயதான சிமியோனுக்கு மாற்றத்தை உண்டாக்குன இயேசுவே இந்த நாளில் என் வாழ்க்கையிலும் கர்த்தாவே அந்த மாற்றம் கலிகூர்ந்து துதிக்கிற மாற்றத்தினால நான் நிரப்பப்பட்டு கர்த்தாவே தொடர்ந்து அப்ப சதாகால உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையால ஆசீர்வதிக்கப்பட அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். இப்பொழுதும் நம்ம மத்தியில் பிரதர் விஜயன் அவர்கள் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததை குறித்து ஒரு கவிதை சொல்லுவாங்க. நாம் மகிமைப்படுவதாக. சகோதரிமார் தாழ்வான வேண்டுகோள், நல்லா இந்த பக்கம் வந்துடுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுங்க, லெஃப்ட் சைடு வந்துடுங்க. இன்னும் அசைகிறீங்க, ஆனால் ஒரு லைன் கூட நவரில் கொஞ்சம் இப்படி வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் ஈஸி வசதியாக இருக்கும். நல்லா தள்ளிவாங்க. ஆண்கள் பகுதியில் அந்த பக்கம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் தள்ளியே போங்க, பரவாயில்ல.
இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். ஆண்கள், பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அப்படி எலும்பி, குழந்தைங்களை வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிஸ்டர். கொஞ்சம் கல்பனா சிஸ்டர் கொஞ்சம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நாம் மகிமைப்படுவதாக. ஒற்றை மகனாம் உலக இரட்சகன், முற்றும் பொதிந்த முழுமுதல் வார்த்தை, ஒற்றை மரமேறி உதிரம் தந்த இயேசுவை பற்றிடுக, பாவமிரண்டும் தொலையட்டும். அனைவருக்கும் கிறிஸ்து பிறந்த நாளின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். காத்திருங்கள், காத்திருங்கள், கதிர் வரும் நேரம் இது. காத்திருங்கள், கதிர் வரும் நேரம் இது. கதிர்னா சூரியன். பார்த்திருங்கள், பகலவன் பேசும் காலம் இது. பார்த்திருங்கள், பகலவன் பேசும் காலம் இது. கோர்த்து வைத்த தரிசன வாக்குகள் கச்சிதமாக கைகூடும் விடியல் இது. கோர்த்து வைத்த தரிசன வாக்குகள் கச்சிதமாக கைகூடும் விடியல் இது. சேர்த்து அணைத்து அன்பு கூற தெய்வமே நம்மை நாடி வந்த விந்தை இது. சேர்த்தணைத்து அன்பு கூற தெய்வமே நம்மை நாடி வந்த விந்தை இது. பரிசுத்த வித்தை பயிராக்கி, மரியாளின் அங்கத்தில் உயிராக்கி, கரிக்கட்டை பாவத்தை கங்காக்கி நீராக்கி, சரித்திரத்தை பிளந்து இரு கூறாக்கி, சமாதானம் தர வந்த பொழுது இது. பரிசுத்த வித்தை பயிராக்கி, மரியாளின் அங்கத்தில் உயிராக்கி, கரிக்கட்டை பாவத்தை, ஏன் பாவம் கரிக்கட்டை ஆகுதுன்னா, எல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சதுக்கப்புறம் தான் கரிக்கட்டை ஆகும். ஆனாலும் அது நீர் பூத்த நெருப்பாக இருக்கும். அதனால் கரிக்கட்ட பாவத்தை கங்காக்கி, கங்குனா அப்படி நீர் பூத்த நெருப்பு, நீராக்கி சாம்பல், சரித்திரத்தை பிளந்து, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் கிபி கிமுலாம் வந்துச்சு. சரித்திரத்தை பிளந்து இரு கூறாக்கி சமாதானம் தர வந்த பொழுது இது. அப்பத்து வீட்டில், அப்பத்து வீடு பெத்லகேம், அப்பத்து வீட்டில் ஜீவ அப்பமாக கால்நடைகள் ஒதுங்குமிடத்தில் தேவன் கால் பதிக்க ஆயத்தமானார். அப்பத்து வீட்டில் ஜீவ அப்பமாக கால்நடைகள் ஒதுங்குமிடத்தில் தேவன் கால் பதிக்க ஆயத்தமானார். ஆயர்கள் கண்டு மகிழும்படி தாயின் கரங்களின் கதகதப்பில் தெய்வ குழந்தை தவழ்ந்து குழைந்தது. ஆயர்கள் கண்டு மகிழும்படி தாயின் கரங்களின் கதகதப்பில் தெய்வ குழந்தை தவழ்ந்து குழைந்தது. அவர் எப்படி இருந்தார்? மறைந்திருந்த புதையலாய், சிறையிருந்த வெண்முத்தாய், செதுக்கப்பட்ட சிலையாய், புதுப்புணல் வெள்ளமாய், பொங்கி வரும் துள்ளலாய், இருள் விட்ட பேரொளியாய், முட்டவிழ்ந்த மலரின் நறுமணமாய், குறுநகை ஒன்றை குவலயம் காண பெரு விருந்தாய், புவியின் பரிசாய் இயேசு பிறந்தார். மறைந்திருந்த புதையலாய், சிறையிருந்த வெண்முத்தாய், செதுக்கப்பட்ட சிலையாய், புதுப்புணல் வெள்ளமாய், பொங்கி வரும் துள்ளலாய், இருள் விட்ட பேரொளியாய், முட்டவிழ்ந்த மலரின் நறுமணமாய், குறுநகை ஒன்றை குவலயம் காண பெருவிருந்தாய், புவியின் பரிசாய் இயேசு பிறந்தார். எத்தனையோ முறை இந்த பூமி தன் நிலை இழந்து தடுமாறியதுண்டு. எத்தனையோ முறை இந்த பூமி தன் நிலை இழந்து தடுமாறியதுண்டு. முன்னிலை வாய்க்க
மனுக்குலம் பிழைக்க தன் அரும் புதல்வனை தவறிடா வார்த்தையை நற்குணங்கள் நிறைவாய் நிறைந்தவராய் நமக்கென தேவன் மகவாய் பிறக்க வைத்தார். பாலகன் பிறந்தார், இமானுவேலனாக வளர்ந்தார். முன்னிலை வாய்க்க மனுக்குலம் பிழைக்க தன் அரும் புதல்வனை தவறிடா வார்த்தையை நற்குணங்கள் நிறைவாய் நிறைந்தவராய் நமக்கென தேவன் மகவாய் பிறக்க வைத்தார். பாலகன் பிறந்தார், இமானுவேலனாக வளர்ந்தார். மட்டில்லா மகிழ்ச்சி மாட்டு கொட்டிலில் பொங்கி வழிந்தது. மட்டிலா மகிழ்ச்சி மாட்டு கொட்டிலில் பொங்கி வழிந்தது. கிடைத்தற்கரிய செல்வம் கைகளில் கிடைத்தது. நமக்கு அவர் செல்வமாக தான் கிடைச்சார். கிடைத்தற்கரிய செல்வம் கைகளில் கிடைத்தது. விடை தேடும் வினாக்கள் வலுவிழந்து நகர்ந்தன. விடை தேடும் வினாக்கள் வலுவிழந்து நகர்ந்தன. அவருக்கு அபிஷேகம் பண்ணவர் கூட, ஞானஸ்நானம் கொடுத்தவர் அவர் தானா அவர் அப்படின்னு அவருக்கே டவுட்டு. அந்த மாதிரி வினாக்கள், விடை தேடும் வினாக்கள் வலுவிழந்து நகர்ந்தன. வார்த்தை மீறல் சிகரம் தொட்ட பாவம். வார்த்தை மீறல் சிகரம் தொட்ட பாவம். வார்த்தையே குழந்தையாய் வந்தது நமக்கு நிகரில்லா லாபம். வார்த்தையே குழந்தையாய் வந்தது நமக்கு நிகரில்லா லாபம். இயேசு ஆதமின் சந்ததியை சபிக்க வரவில்லை. நாமளும் ஆதமினுடைய சந்ததி தான். ஆதமின் சந்ததியை சபிக்க வரவில்லை. ஆபிரகாமின் சந்ததியை பெருக்க வந்தார். நமக்குள்ள விசுவாசத்தை பெருக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆபிரகாமின் சந்ததியை பெருக்க வந்தார். யோனாவை போல செவி கொடாமல் ஓடவில்லை. யோனாவை போல செவி கொடாமல் ஓடவில்லை. மீனை போல அழைத்து செல்பவராக வந்தார். மீனை போல அழைத்து செல்பவராக வந்தார். சகேயு வீட்டில் விருந்துண்பது அவர் நோக்கமல்ல. சகேயு வீட்டில் விருந்துண்பது அவர் நோக்கமல்ல. ராபோஜனம் அனைவருக்கும் என்பதே அவர் விருப்பம். ராபோஜனம் அனைவருக்கும் என்பதே அவர் விருப்பம். தச்சனாய் காலம் கழிக்க அவர் விரும்பவில்லை. தச்சனாய் காலம் கழிக்க அவர் விரும்பவில்லை. சிலுவை மரத்திற்கு, ஏன்னா மரத்தோட தான் அவர் வாழ்க்கையே இருந்தது, சிலுவை மரத்திற்கு குருதி வார்த்து உயிர்ப்பிக்கவே அவர் வந்தார். சிலுவை மரம்ங்கிறதே பட்ட மரம் தான், அதை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் வர்றார். அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். மீண்டும் வானம் அவரை பிரசவிக்கும். மீண்டும் வானம் அவரை பிரசவிக்கும். காத்திருங்கள், காத்திருங்கள். அவர் சொன்னபடி உதயமாகும் நேரம் இது. அவர் சொன்னபடி உதயமாகும் நேரம் இது. கேளுங்கள், கேளுங்கள். அவர் சொன்னதையெல்லாம் கேளுங்கள். அவர் சொன்னதையெல்லாம் கேளுங்கள். விடியல் வந்துவிட்டது. விடியல் இப்போதே வந்துவிட்டது. ஆமென். இன்னும் நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தின் வந்த நோக்கத்தை ஒரு கவிதையாக, மேபி நிறைய வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், பிடிச்ச அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவன் தேவன் நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆனால் ஒரு நோக்கம் ஒன்று தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்கு பிறந்து நம்மளுடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கி எங்கே கொண்டு போய் சேர்ப்பாரா? பரலோகத்துக்கு போய் சேர்ப்பார். அதான் முடிக்கும் போது என்ன சொன்னாங்க? மீண்டும் வருவார். பக்கத்தில் பஸ் சொல்லுங்க, மீண்டும் வருவார். சத்தமாக சொல்லுங்க, மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். அல்லேலூயா. அந்த யோசனை, அந்த நினைப்பு நமக்குள்ள எப்பவுமே இருக்க வேண்டும், மறந்து விடவே கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். மறுபடியுமாய் வந்து நம்மளை கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆலயத்தின் அறிவிப்பை கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஞாயிறு தோறும் நமக்கு 3 ஆராதனைகள் உண்டு.
இந்த டிசம்பர் மாதம், அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து காலை முதலாம் ஆராதனை 5:30 மணிக்கு நடைபெறும். ஜனவரி மாதம் 26லேருந்து ஜனவரி 2026லேருந்து நமக்கு 6 மணிக்கு நடைபெறும். சரியா 6 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஜனவரி மாதத்திலிருந்து காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் முதலாம் ஆராதனை. 2ஆம் ஆராதனை சரியா 8:30 மணிக்கு நடைபெறும். 3ஆம் ஆராதனை மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 6:30க்கு நடைபெறும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு சண்டேயும் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு சண்டே ஸ்கூல் சிறுவர் பள்ளி உண்டு. மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்க கட்டாயமாக சண்டே ஸ்கூலுக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் வந்து சண்டே ஸ்கூலில் உதாசீனப்படுத்தி விடாமல் என்ன பண்ணிடணும், கட்டாயமாக உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கும், வேதாராய்ச்சி கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் நடைபெறும். வாலிபருக்கான ஆராதனை ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை மாலை 6:30 மணி 6:30க்கு நடைபெறும். உங்கள் பிள்ளைங்க 13 வயசை தொட்டுட்டாங்கன்னா, 12 வயசை தாண்டிட்டாங்கனாலே என்ன பண்ணுங்க, கட்டாயமாக அதுக்கு அனுப்பி வைங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் இல்லை, பழைய புதிய வருட ஆராதனை, அதாவது நியூ இயர் சர்வீஸ் நமக்கு 31ஆம் தேதி நைட், சாயங்காலம் நைட்டு எப்படி வேணும் சொல்லுங்கள், அது 10:30 மணிக்கு நடைபெறும். இரவு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். அதில் குடும்பம் வந்து கலந்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் என்ன பண்ணுங்க, கிறிஸ்மஸ்க்கு கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, இது கிறிஸ்தவத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி வரலாம். நியூ இயருக்கு புதிய வருடம்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. நியூ இயர்னாலே அநேக இடத்துல பார்ட்டிகளும் இதுவும் இருக்கும். ஆனால் நியூ இயர் எஸ், என்ஜாய்மெண்ட் எல்லாமே முக்கியம்தான். உங்களோட என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் முக்கியம்தான். எல்லாமே நல்லது தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, சூரியனுக்கு கீழே இருக்க எல்லாமே என்ன தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்குதான். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நியூ இயருக்கு. உலகத்தில் இருக்க ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு மற்ற காரியக்குள்ளே கடந்து சொல்லலாம். இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் இருந்ததுனால பசங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3:30 மணி இருக்கும் நினைக்கிறேன், 3-4 மணி இருக்கும். சரி பசிக்குதுன்னு சொன்னாங்கன்றதுனால நம்ம ஊரில் தான் பிரியாணி எப்போ வேணாலும் கிடைக்குமே, சுட சுட பீஃப் பிரியாணி வாங்கலான்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். போகும்போது பார்த்தா ஒரே கூட்டம். பள்ளிக்கரணையில் தான், வேறு எங்கேயும் இல்லை, பள்ளிக்கரணையில் தான் ஒரே கூட்டம். பார்த்தா ஒரு புல்லட், சரியான, அதாவது ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் ஒரு 2 பேர் நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. ஒருத்தரோட கால் முன்னோக்கி இல்லாமல் பின்னோக்கி இருக்குது. ஒருத்தருக்கு தலையிலேருந்து மூஞ்செல்லாம் ரத்தம். ஆனால் வலியே தெரியல அவங்களுக்கு. என்ன தெரியல? வலியே தெரியல. அதை பார்க்கும்போது நமக்கு வலிக்குது, ஆனால் அவங்களுக்கு வலியே தெரியல. ஏன்னா நினைவு இல்லை. ஃபுல்லாக என்ன ஏற்றிருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியும் என்ஜாய் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்மளால் தடுக்கவே முடியாது. ஆனால் கர்த்தரை அறிந்த நாம் கட்டாயமாக நியூ இயர் சர்வீஸில் உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்ட கூப்பிடுறாங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12 மணிக்கு கேக் வெட்டிட்டு அவங்க வாழ்க்கையுமே ஒளிமயமாக மாறிடுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கூப்பிடுவாங்க. எல்லாமே விட்டாந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கு கேக் வெட்டிட்டு அந்த சந்தோஷம் அந்த நிமிஷமே போயிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது துன்பம் வந்தாலும், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பிள்ளைங்களை கட்டாயம் என்ன பண்ணுங்கள், நியூ இயர்ஸ் வரதை என்கரேஜ் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் 28ஆம் தேதி நடக்கிற கடைசி ஞாயிறு சர்வீஸ், இந்த ஆண்டில் கடைசி ஞாயிறு சர்வீஸில் 2வது ஆராதனைக்கு வாங்க. 2வது ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பெயர்களை கொடுத்து பேசிட்டு போங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் இல்லை, இந்த நம்மளுடைய கிஃப்ட்ஸ் எல்லாமே அவங்க யாருக்கு போய் சேரணுமோ போய் சேர்ந்து விட்டது. அது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்மளோட டியூஷன் பிள்ளைங்களுக்காக. ஒவ்வொரு நாளும் நமக்கு மாலையில் 6:30 டியூஷன், 6:30 மணிக்கு இலவசமாய் டியூஷன் எடுக்கப்படுகிறது. அதில் ஒரு 55லேருந்து 65 பிள்ளைங்க வரைக்கும் வராங்க. உங்களுக்கு முடிந்தால் நானும் அதில் பங்கேற்க வேண்டும் என்றால் வந்து பங்கேறுங்க. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களுக்கு தாளந்தை கொடுத்துருப்பாருங்கன்னா அந்த தாளந்தை என்ன பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெட்டி பாக்குங்க. சொல்லுங்கள், ரெட்டி பாக்குங்க. புதைச்சி வைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா புதைச்சி வைங்க. வாயே திறக்கலன்னா புதைச்சி வைங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுங்க,
வாயை திறக்கலன்னு என்ன அர்த்தம்? புதைச்சி வைங்க அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெட்டி பாக்குங்க, ரெட்டி பாக்குங்க, கணக்கு கேட்பார். ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று காணிக்கைகளும் தசமங்களை செலுத்தலாம். காணிக்கைகளும் தசமங்களை கரங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எழுந்து நிற்கும்போது நம்மளுடைய சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வந்துடுங்க. எழுந்து நிற்கும்போது பண்ணிவிடுங்க. சகோதரர்கள் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைட் போயிடுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரட்டும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தின் நேரம் உயர்த்தி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இது எங்களால் வந்ததில்லப்பா, நீங்கள் கொடுத்த சுகம், நீங்கள் கொடுத்த பலன், நீங்கள் கொடுத்த ஆரோக்கியம் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா ஆண்டவரே இதை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஜெபிக்கலாம். இந்த நாளிலே நம்மத்திலே தேவ செய்தியை சகோதரி லில்லி தன்ராஜ் அவர்கள் கனடா நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க தேவ செய்தி கொண்டு வராங்க. நம்ம ஜெபிப்போம். வேதம் சொல்கிறது, தூர தேசத்தில் வர செய்தி உடாய்த்து ஆத்மாவுக்கு பிடிக்குமா, என்ன எப்படி இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா, களிப்பாக இருக்குமா. அதே போல் இந்த நாளில் கர்த்தர் தமிழ் வார்த்தையை அப்படி தருவார். ஆகவே ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் எங்களுக்கு இப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, மீட்பு, அபிஷேகம், விடுதலை, ஜெயம், அது மட்டும் நித்திய ஜீவனுடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இலவசமாய் கட்டளையிட்டதுக்காக நன்றியப்பா. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்படைந்தவர்களாய், ரட்சிப்படைந்தவர்களாய் கர்த்தாவே, உம்மோடு ஞானச உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய், ஜீவவசத்தில் பேரெழுதப்பட்டவர்களாய் கர்த்தாவே, நாங்கள் அனுதினம் ஜீவிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட போதனையை கர்த்தாவே இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நீ கட்டளையிட்டீர். அதன்படியே கர்த்தாவே நாங்கள் வாழ்வதற்கும், அதன்படியே ஜீவிப்பதற்கும், அதன்படி கர்த்தாவே செயல்படுவதற்கும் எங்கள் மத்தியுடைய வார்த்தையை கர்த்தாவே நீ கொடுத்து, அதன் மூலமாக வந்திருக்க அத்தனை பேரும், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், குடும்பத்தலைவர், வர முடியாதவர்கள், பலவீனப்பட்ட எல்லோருக்கும் அந்த நித்திய ஜீவன் மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக நீ கிருபை செபிக்கிறோம். இல்லை எங்களோடு பேசுங்க, கிரியை செய்க. உம்முடைய கர்த்தாவே மகளை வல்லமை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். ஒருத்தர் பாஸ் சொல்லலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்படிலாம் தள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. ஆண்கள் இங்கே முன்னாடி இடக்கு லைட்டை தள்ளி வந்து பின்னாடி லேடிஸ் உட்காருவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் நமக்கு தேவ செய்தியை இங்கே அருகாமல் இருக்கிற சகோதரி லில்லி தன்ராஜ் அவர்கள் கனடா நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சுற்றி பார்க்க வரல. அவங்க வயசு 70 தான். வயசு எவ்வளோ தான்? 70. 2 மாதத்தில் 71 ஆரம்பிக்க போகுது. கவனிங்க. அவங்க வந்து கர்த்தருக்காக ஊழியத்தை வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு விசேஷத்தை ஒரு வெளிப்பாடை கொடுத்து, அதை நிறைய அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக நிறைய கிளாஸ் எடுத்து, அப்படி அவங்களுக்கு ரஷ்யாவில், அப்புறம் வந்து இந்தியாவில், பெங்களூரில், அப்புறம் வந்து இன்னும் ஏஷியா நிறைய இடத்துல பண்ணுறாங்க. ஆகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களே செலவு பண்ணி வைக்கிறாங்க. ஆகவே அப்போது நான் அவங்களுக்கு பிடிச்சி இழுத்து உள்ளே விட்டுருக்கேன். நான் அவங்களுக்கு பிடிச்சி என்ன பண்ணுறேங்க, வாங்க கிறிஸ்மஸ் எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி என்ன பிடிச்சி இழுத்து வந்திருக்கிறேன். அவங்க இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தை கறந்தடி வரப்போமா? பிரைஸ் எல்லாம் சோக்கலாம். கேட்குதாப்பா? ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ என்னவோ. ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் பாஸ்டர் இல்லை, போதகர் தான். ஆடுகளுக்கு ரொம்ப கேர் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க, போதிப்பாங்க. நீங்கள் எப்படி கிறிஸ்துக்குள்ளே இருப்பீங்கன்னு அவங்க தான், அந்த பாரம் போதகர்களுக்கு தான் இருக்குது, எனக்கு கிடையாது. நான் வந்து டீச்சர், பைபிளை பற்றி டீச் பண்ணுவேன். ஆழமான ரகசியங்களையும் சத்தியங்களையும் சொல்லுவேன். காதுள்ளவன் உங்கள் இருதயம் திறக்கப்பட்டு காது இருந்து உங்கள் கிச்சனை மறந்துடணும், உங்கள் வீடெல்லாம் மறந்துடணும். ஆம்பளையானாலும் சரி, பெண்களானாலும் சரி, உலக இதை இப்போ ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சிடணும். இது வந்து ஜெப வீடு. தேவனுக்கு மாத்திரம்தான் கனம் கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? நான் தேவனாக இருந்தால் என் கனம் எங்கேங்கிறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளாம் ரொம்ப லக்கி. அந்த நாளில் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆசாரியர்கள் போகும்போது நடுங்குவாங்க. அடி உடனே பரிசுத்தம் இல்லைனா உடனே மரணம்.
ஆனால் இன்னைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தனால நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சலுகை. ஆனாலும் கனம் பொருந்திய வல்லமையுள்ள மகா இரக்கமுள்ள அன்புள்ள உலக சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முன்னால் நிற்க பயப்படும். அவர் சொல்ல கட்டளையாகும். அந்த தேவனை நம்ம சத்தியத்தை கேட்கும்போது ஒரு மரியாதை, ஒரு கனம், ஒரு ஒழுங்கு, உலக பிரகாரமானதை தூக்கி போட்டுட்டு தேவ சத்தியத்தை மாத்திரம் கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஏன்னா என்னோட வேலை கடவுளுக்கு சொல்கிறத பரிசுத்தாவி சொல்கிறத சொல்லுவேன். அது எத்தனை பேருக்குள்ள இருதயத்தில் போய் விதை விழுந்து கனி கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், பரலோக திட்டம் இல்லாமல் நீங்கள் யாரும் இங்கே இல்லை. அவர் தான் உங்களுக்கு மூச்சு காற்று, ஆயுசு, பலம், அழகா பட்டு சேலை எல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாக வந்து இருக்கிறதுக்கு தேவனுடைய அன்பும் தேவ திட்டம் இருந்துச்சு. அதனால தான் இங்கே இருக்கிறீங்க. அதனால் சரி கணமிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமது மகா கிருபைக்காக, உமது அன்பிற்காக, உமது இரக்கத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, தகுதி இல்லாத பிள்ளைகளை, இருளில் இருந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து உம்மை பற்றி அறியும் அறிவை கொடுத்து விசுவாசத்தை நீர் கொடுத்து எங்களை நீர் வழி நடத்துகிற மகா அளவில்லா மட்டில்லா உமது அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் எந்த நித்திரையாவியோ சத்ருவின் வஞ்சகங்களோ மனதில் மெத்த பாரங்களோ உடல் பலவீனமாக யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால தேவதூதர்களை இறக்கி பிள்ளைகளின் ஆவியின் கண்களை திறந்து சத்தியம் ஊடுருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டுமாய் பார்த்துருக்கின்றேன். இது 1 10 100 பலன் கொடுக்க இந்த சபையார் பெரிய ஆசீர்வாதம் உள்ள சபையா பலுகி பெருக இந்த சபையோரையும் பாஸ்டரையும் அவங்க ஃபேமிலியும் எல்லா எல்டர்ஸையும் என்னை இன்வைட் பண்ண அத்தனை பிள்ளைகளுக்கும் நன்றி உமக்கு செலுத்தி அதுக்கப்புறம் இவங்களுக்கும் செலுத்துறையா. எல்லா துதியும் எல்லா கனமும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே உயிருள்ள தேவாதி தேவன் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் பரப்பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகேப்பா, நான் ஒரு 4 கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் முதல் தடவை வந்து ப்ரீச் பண்ணுறச்ச 3 காரியம் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அறியணும், புரியணும், உணரணும். வெரி குட், வெரி குட். பொம்பளைங்க இன்டெலிஜென்ட் தான். வெரி குட். ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு. ஐ டோன்ட் நோ ஆண்கள் யார் சொன்னீங்கன்னு தெரியல. ஓ சொன்ன காட் பிளஸ் யூப்பா. ஓகே, இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் ஏசாமி பிறந்தார் இன்னைக்குன்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பிறக்கலை. ஏன்னா கிறிஸ்மஸ் டிசம்பர் வந்து இஸ்ரேலில் பயங்கர கோல்டு நாடு. மரியாவால் அவ்வளோ தூரத்துக்கு பெத்லஹேமுக்கு வந்திருக்க முடியாது. ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவனு. ஆனால் நம்ம எல்லாத்தையும் சண்டே சர்ச்சு, மண்டே டியூஸ்டேன்னு பேர் வச்சுக்கிட்டது, இந்த கிளாக்கு டைமு இதெல்லாம் யூத மக்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவங்க வந்து திங்கள் செவ்வாய் போக மாட்டாங்க. முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள் சொல்லுவாங்க. அவங்க இது வேறு, நம்மது வேறு. இது வந்து நம்ம ரோமன்ஸு கிரேக்கன்ஸு உலகத்தை மாற்றினால இந்த மாதிரி நம்ம டயத்தில் இருக்கிறோம். இயேசு வந்து வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையலை. 3 இரவும் 3 பகலும் வர கிடையாது. அவர் புதன்கிழமை சாயந்தரம் சாகிறாரு. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் கல்றக்குள்ளே இருக்காங்க. சரி, ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பலை.
இப்போ இயேசு இன்னைக்கு பிறந்தாலும் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி தேவ திட்டம் என்ன, உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு, ஏன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிறக்கணும், பிறந்த உடனே கிமு கிபின்னு உலகத்தையே பிரிக்கிறாங்க. நல்ல ஞாபகம், வேறு யாராலையும் கிமு கிபின்னு அல்ல. இயர் 1, இயர் 2, இயர் 3ன்னு ஆரம்பித்தது, வருஷம் 1, 2ன்னு இயேசு பிறந்த பிறகு. அதுக்கு முன்னாடி இருக்கிறெல்லாம் கிமு, கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி. சரி, இயேசு ஏன் பிறந்தாரு? எல்லாரும் சொல்லுவீங்க, சிலுவைக்கு போகிறதுக்கு, ரட்சிப்பு கொடுக்க. உண்மை, அது ஒரு பகுதி தான். இயேசு யாருன்னா ஒரு பகுதி தான். அவர் மாமிசத்தில் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். ஆனால் இயேசு இப்போ தான் பூமிக்கு வந்தாரா, பேபியாக பிறந்தாரா? யாராவது கை தூக்குங்க. இல்லை, ஆமாம், அவ்வளோதான் சொல்லணும். இயேசு இப்போ தான் பூமிக்கு வந்தாரா? இப்போ தான் பூமிக்கு உலகத்தில் பேபியாக பிறந்தாரா? இல்லவே இல்லை. எங்கே இருக்காரு? ஏதேன் தோட்டத்தில் உலகம் உருவாகும் போது அவர் வார்த்தையாக தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை தான் மாமிசமாக வந்துச்சு ஒழிய யோவான் 1:1 இருந்தது. அப்போ அவர் பேர் என்ன? இயேசுங்கிறது மாம்சத்தில் வந்தோன்னே இயேசு கிறிஸ்து. இயேசு ரட்சிக்க வந்தவர், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுக்கு முன்னாடி யார் இவர்? யார் ஆபிரகாம்கிட்ட பேசுனது? யார் யாக்கோபோட சண்டை போட்டது? யார் எலியா பேசணுன்னு நிப்பாட்டினது மலையா? யார் ஜாஷுவா சொன்னா சூரியனை நிப்பாட்டினது? இதெல்லாம் யாவே. இயேசுக்கு மாம்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நாமம் யாவே. கலாத்தியரில் சொல்லிருக்கு, அவருக்காகவே அவருக்கென்று உருவாக்கப்பட்டதான் பூமியும் அதில் உள்ள சகலமும். அப்போ இயேசு இல்லாமல் உலகம் உண்டாயிருக்காது, இயேசு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, இயேசு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் மாம்சத்தில் சாத்தான் எடுத்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்காகவும் நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறதுக்கும் பிதாவின் குணாதிசயங்களை கட்டளைகளாக சொல்லி ஊழியம் பண்ணி அதோட ரட்சிக்கப்பட்டோன்னா பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம்? என்னோட டீச்சிங்கோட அஸ்திபாரமே, நான் கிட்டத்தட்ட 11 குரூப்புக்கு பைபிள் டீச் பண்ணுறேன். ஒரு 90 பீப்புள் இருக்காங்க. கனடாலேயே ஒரு 5-6 குரூப்பு. அதுக்கப்புறம் ரஷ்யாவில் எல்லா டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பள்ளிக்காரர், சென்னை, தேனி எல்லா குரூப்பும் இங்கே இருக்குது. பெங்களூரில் எல்லா டாக்டர்ஸு, அவங்க எல்லாருமே என் பைபிள் கிளாஸில் இருக்காங்க. இந்த பைபிள் படிக்கிறது யோவான் 5:39 சொன்னது போல் வேதத்தை ஆராய்ந்து அறியுங்கள். அவர் எங்கேயும் சொல்லலை மனப்பாடம் பண்ணுங்க சொல்லலை, ஒரு சாப்டர் படிங்கன்னு சொல்லலை, ஆராய்ந்து அறிங்க. 2 வசனம் படிங்க, நாள் பூரா ஆராய்ந்து அறிங்க. ஏன் ஆராய்ந்து அறிங்கன்னா கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறதும் வேதம்தான். வேத வாக்கியம் தெரிஞ்சாதான் பட்டயம் உங்கள் கையில் இருக்குது. இந்த பட்டயம் இல்லாமல், வாக்குத்தத்தம் இல்லாமல், வார்த்தைகள் இல்லாமல் உங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியாது, மனுஷர்களோட போராட முடியாது. வாழ்க்கையில் வர்ற சோதனைகளில் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. ஏன்னா பட்டயம் உங்களுக்குள்ளே வேலை செய்யலை.
வேத வார்த்தை வந்து உயிர் இல்லை உங்களுக்கு. என் நோய்களையெல்லாம் குணப்படுத்துகிறாரு, தழும்புகளால் நோயை குணப்படுத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எங்கேருந்து தெரியுமா சொல்கிறீங்க? மண்டைக்கும் வாய்க்கும் தான் பேசுகிறீங்க. உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கணும். சொல்லும்போது கட்டளையாட்டி சொல்லணும். தழும்புலா நீர் அடி வாங்கினீர், உங்கள் தழும்பு இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், என் நோய் குணமாகணும், உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கு. உங்கள் அதிகாரம் தெரியலேனா, வேத வார்த்தை புரியலேனா, அறியலேனா, உணரலேனா குருடர்களாக இருப்பீர்கள். இருதயத்தில் உங்களுக்கு ஒரு வேலையும் செய்யலை. தேவனோட அன்பு, தேவனோட வல்லமை, தேவனோட பலனு, அவரோட இரக்கம், அவர் கிருபை, அவர் யார் என்று பால் சொல்கிறாரு. நான் வணங்குகிறவர் இன்னார் என்று அறிவேன். ஏன் அப்படி அத்தாரிட்டியாக சொல்கிறாரு? 3வது வானத்தில் போய் பிதாவின் சிங்காசனத்தை பார்த்துட்டு வந்தனால என்னை அடிங்கடா, பிரிசனில் போடுங்கடா, பட்னியாக போடுங்கடா, எனக்கு தெரியும் யாருன்னு. நான் இறந்தாலும் நான் எங்கே போவேன்னு தெரியும். என்னை காக்கிறவர் உயிரோடு உள்ளவர், கண்மணியை போல காத்துக்கொள்வார். அவர் சித்தம் இல்லாமல், அவர் அனுமதி இல்லாமல் என்னை ஒருவனும் ஒரு காலம் தொட முடியாது. அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் மக்களோட போராடி அவங்க பேசுகிறாங்க, இவங்க என்னை துன்புறுத்துறாங்க, நான் நன்மை செஞ்சேன், தீமை செய்கிறாங்க அப்படின்னா, நானும் என்ன திரும்ப செய்வேன், நிறைய வாழ்க்கையில் அடிபட்டிருக்கேன். முன்னெல்லாம் ரொம்ப வேதனைப்படுவேன், இப்போ கவலையே பட மாட்டேன். ஏன்னா அந்த அம்மா மூலமாக தான் என் விசுவாசம் அதிகரிக்குது. மித்தவங்க எனக்கு முள் கொடுக்கலேனா, குத்தலேனா நான் தேவன்கிட்ட ஓட மாட்டேன். ஜாலியாக எல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம தேவனை தேடுவோமா? ஒரு குறை, ஒரு சிக்னஸ்ஸு, வீட்டில் போராட்டம், ஓடி போய் மொழிகால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதனால ஆனால் எந்த பிள்ளை விசுவாசமான பிள்ளை தெரியுமா? 24 மணி நேரம் மொழிகால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்க பிள்ளை. மொழிகால் போட வேணாம், குட்டி குட்டி ஜெபம் பண்ணணும். என்னோடய கிளாஸ் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி குட்டி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா நீங்கள் ஒரு குட்டி ஜெபம் பண்ணணும். நீங்கள் விசுவாசிகள்னால, அப்பா அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது, அது உயிருக்கு போராடிட்டு இருக்கா என்னான்னு தெரியாது, உம்மை அறியாமல் போயிடக்கூடாது. அந்த ஆத்துமா பாதாளம் போகாமல் பரலோகம் வரணும்னு ஒரு குட்டி ஜெபம். ஒரு தெருவில் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, அவங்கள பார்த்தா அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறாங்க. ஒரு குட்டி ஜெபம், எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் இவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் போகிற போல் போராட்டத்து போல் இருக்காங்க, அவங்க காரியங்களை வாய்க்க சொல்லும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஜெபம். ஒரு பிச்சைக்காரவங்களை பார்த்தா, அப்பா இந்த பிள்ளை உம்முடைய வல்லமையும் கிருபையும் தெரியாமல் தரித்திரத்தில் இருக்குது, விடுதலை பண்ணும் சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டில் போங்க. ஆனால் அந்த ஜெபம் தேவனுக்கு அருமையானது. 2வது, அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். தேவனை மொழிங்கால் போகிற, சாப்பிட்றச்ச, ட்ராவல் பண்ணுறச்ச, வீட்டை விட்டு போகிறச்ச, ராத்திரி படுக்கிறச்ச ஜெபம் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. அம்மா அப்பா செஞ்சுருக்காங்க, நீங்களும் செய்கிறீங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்க ஜெபம் எப்படின்னா 24 மணி நேரம் முழிக்கும் நேரமெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறது, தேவனோடு பேசிகிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த சிந்தையும் வராது, தேவனோட மாத்திரம் பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கும். அதனால் நீங்கள் ஏன் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்யணுமா இருந்தால், தேவ பிள்ளைகளாக இருக்கிறச்ச நீங்கள் வந்து கடவுளுக்குள்ள பிள்ளையாக இருக்கும்போது கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ப்பா. ஆனால் அழைச்சிட்டாரு, நம்மளை முன்குறித்தாரு, அதனால தான் இங்கே இருக்கீங்க. நீதிமானா கூப்பிட்றாரு, பரிசுத்தவானா ஆக்குறாரு, என் சொந்த ஜனம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கூப்பிட்டுட்டாரு, நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ஒரே நாளில் வர முடியாது.
உங்கள் ஆயுசு நாட்கள்லேயும் வேலை செய்யணும். கடவுளுக்கு உண்மையும் உத்தமாக உன் குஞ்சத்தில் நீ உண்மையும் உத்தமமாக இருங்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ரசித்தவ தான் நான். அதனால தான் நான் சாட்சியாக எல்லாரும் முன்னாலும் என் தேவ அன்பை அறியாத மக்களுக்கு சொல்லியே தெரிவேன், என் மூச்சு இருக்க மட்டும். அதான், ஏன்னா தேவ அன்பை முழுக்க நான் ரசித்த பிள்ளை தான் நான். சோதனருக்கு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு 39 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவ தான். நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு 7 பேர் கூட பிறந்தவங்க. எங்கள் குடும்பம் மாத்திரம் 100 பேருக்கு. ஏன்னா என் பிள்ளைகளின் பிள்ளைகள் கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க. அதனால் பெரிய குடும்பம். கனடாவில், அமெரிக்காலையும் எல்லா ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் தேவனோட அன்பை நான் ரசித்தனால நான் கடனாளியாய் நிற்கிறேன் கடவுள் முன்னால். அதனால் எல்லாத்துக்கும் தேவ அன்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளோ நேசிச்சான்னு. முதல்ல பூமியில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்ததே அவரோட அன்போட உச்சக்கட்டம்தான். அவர் எல்லாத்தையும் பரலோகத்தில் விட்டுட்டு வலது பார்சத்தில் அதிகாரத்தோட ஆதியிலிருந்து இருக்கிறவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்கிற அதிகாரம் உள்ளவர். நல்ல கவனிங்க. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கச்ச ஒருத்தன் கேள்வி பண்ணுறான், இவரையே இவர் காப்பாற்ற முடியல, இவர் போய் யூத ராஜனான். ஒன்றும் சொல்லலை. அவருக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? தன் தகப்பனோட இருதயம் அறிந்தவர். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணோன்னா பிதாவோட ஏக்கம், இனிமேல் என் பிள்ளைகளோட நான் நடக்க முடியாது. பிள்ளைய பாவத்தில் விழுந்துட்டாங்க, அவங்க இருளில் இருக்காங்க, நான் வெளிச்சமாக இருக்கேன். என்னை பார்த்த ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நான் வந்து அந்த பிள்ளைகிட்ட உறவாடணும்னா செத்து போயிடுவாங்க. அதனால் நான் வர முடியாது. அதனோட ஏக்கத்தை தான் என் சாயலில் படைத்த பிள்ளைகளை சாத்தான் சூழ்ச்சியாக வஞ்சகமாக நரகத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கான். எல்லா கெட்ட குணங்களையும் அவன் சொல்லித்தர்றான். அது அவங்ககிட்ட இருந்து விடுதலை பண்ணி, இது ஒரு பெரிய போராட்டம். நம்ம கடவுளுக்குள்ளே வரணும்னா பெரிய போராட்டம் உண்டு. சாத்தான் விட மாட்டான், நம்ம கடவுள் கீழ்ப்படிய விட மாட்டான். முதல்ல கீழ்ப்படிய விட மாட்டான், வஞ்சகமாக எல்லாம் செய்வான். அதில் இருந்து வெளியே வரணும்னா பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்கணும், வழி நடத்துதல் இருக்கணும், நன்றியுள்ள இருதயம். எனக்காகவா, என்னையுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா ஏசியா இன்னைக்கு பிறந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டிலையும் ஆதியிலிருந்து இருந்த இயேசு அடி, உடன்படிக்கை பெட்டியை தொட்டால் கூட அடி, ஆசாரி கூடத்துக்குள்ள பரிசுத்தமாக உள்ள போலேன்னா அடி, அவர் பேசினா இடி முழக்கமாக இருக்கும். மோசையிட்ட பேசுகிறச்சா மலை அடிவாரத்தை கூட யாரும் தொடக்கூடாது, இடி முழக்கத்தோடு பேசுகிறாரு. இஸ்ரவேல் மக்கள் பயப்படுவாங்க, நாங்கள் பேசலை, நீயே போய் பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வல்லமை பொருந்தியவர். காற்றையும் கடலையும் அதட்டி குஷ்ரோகிகளையும் குருடர்களையும் சுகமறுத்து பேய்களை துரத்தி அதிகார வல்லமையோடு நடந்தார். ஆனால் அடிமையின் ரூபத்தில் நடந்தார். எதுக்கு தெரியுமா? ஏசாயா 400 வருஷத்துக்கு முன்னால் 9:6 யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அது என்னப்பா, முதல்ல பாலகன்னு அதுக்கப்புறம் குமாரன்னு? சரி, பேபியா பிறந்தனால பாலகன் பிறந்தார். குமாரன் பிதாவின் குமாரன்.
வசனத்துக்குள்ள ஆழமான வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரகசியம் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. தேவனோட அழகு, ஞானம், சத்தியம் புலப்படும். அதுக்கு தான் ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. அதனால தான் வானமும் பூமியும் அழிந்து போகும், அழியாது. அப்போ அந்த வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கு. கண்டடைஞ்சிக்கிட்டே இருக்கேன், இன்னும் தாகம் தீர்க்கலை. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் அதை உணர ஆரம்பிச்சிங்கன்னா, வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 4-5 மணி நேரத்தில் ஒரே நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா அதை போல் ஒரு பொக்கிஷம் எதுவுமே உலகத்தில் இல்லை. என்னோட கேள்வி 18-20 வயசில், ஏன் பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்தாவியானவர் இந்த ஒரு புக்கை எழுதினார்? ஏன் எதுக்காக எனக்கு ஏன் கொடுத்தார்? இதுக்குள்ளே நான் என்ன அறியணும்? அதான் ஒரு 10 லட்சம் கேள்வி கேட்டிருப்பேன். பரிசுத்தாவியும் கடவுளையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் 33 வயசு வரதான், 30 வயசு வர ஒன்றும் செய்யலை? ஏன் 3.5 வருஷம் தான் நீ ஊழியம் பண்ணிடு? எதுக்காக அந்த வருஷம் வந்தீர்? ஏன் அந்த நாளில் சிலுவையில் தொங்கணும்? ஏன் 12 மணிக்கு தான் சிலுவையில் அரையணும்? 3 மணி நேரம் தொங்கணும்? ஏன்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அந்த பொக்கிஷம் இந்த 66 புக்குக்குள்ள மாத்திரம் அவ்வளோ பொக்கிஷம். எதையும் அவர் மறைக்கலை, எதையுமே தேவன் மறைக்கவே இல்லை. தேடுறீங்களா? கண்டடைவீங்க நிச்சயமா. கேட்குறீங்களா? கொடுப்பாரு. பரலோக ஞானத்தை கொடுப்பார். அவர் மறைஞ்சு மந்திரம் தந்திரம் பண்ணிகிட்டு இருக்கவர் அல்ல. உங்களோட உறவாடணும், உங்களோட பேசணுங்கிற ஒரு நல்ல தகப்பன். எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா? அதிரும், அப்படிதான் சொல்லலாம். பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் சிங்காசனம் எப்படி உட்கார்ந்துருப்பார் தெரியுமா? எவ்வளோ தேவதூதர்கள் இருக்காங்க தெரியுமா? 24 மூப்பர்கள் இருக்காங்க, ஜீவன்கள் 4 ஜீவன் இருக்கான். கேரோபும் சேரோபும் இடைவிடாமல் பரிசுத்தம் பண்ணுவாங்க. எல்லா தேவதூதர்களும் 3வது வானத்துக்கு போக முடியாது. ஒன்லி லீடர்ஸ் மாத்திரம்தான். 12 லீடர்ஸ் இருக்காங்க, கேப்டன் ஆட்டி. அவங்க மாத்திரம்தான் தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி போக முடியும். அப்படிப்பட்ட தேவன் காஸ்மாலஜியை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஓரளவு தெரியும். எப்படி நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இதுக்கு ஒரு கோடு, இது போகிற டயத்தில் சந்திரன் பின்னாடி, இது எந்தெந்த நாட்டுக்கு எப்படி வரணும், எந்த டிகிரியில் வரணும். எங்கள் கனடா நாட்டில் சந்திரன் வந்து வின்டர் டயத்தில் ஒரு ஓரத்தில் வந்துட்டு ஓரத்துக்கு போகும், நடுவில் வரவே வராது. இதெல்லாம் தேவன் போட்ட கோடுகள். அந்த கோட்டில் தான் சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியும். உலகத்தில் இருக்க எல்லாம், இந்த பூமி அந்தரத்தில் சுற்றுது, பல 1000 மைல் ஸ்பீடில் சுற்றுது. அது பக்கத்தில் பல கிரகணம் இருக்குது. ஜூபிட்டரு, வீனஸ், சன்னு, மூணுன்னு இருக்கு. ஒன்று இடிக்கிறது கிடையாது, ஒரே ஸ்பீடில் சுற்றுது. ஒன்று கீழே விழுகிறது கிடையாது. பூமி சுற்றுதேன்னு நம்ம தலையிலாவா விழுகிறோம்? எதுவும் இல்லை. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா பயம் வரும். தேவ சமூகத்தில் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பயம் வரும். தேவனோட சத்தியம் நான் கேட்குறேன், விளாட்டு இல்லை. அடி, கிறிஸ்தவ பிள்ளை அறிஞ்சு செய்கிற பிள்ளைகளுக்கு அடி. ஏப்பா எனக்கு இவ்வளோ சோதனை, என்ன பண்ணன்னு சோதிச்சு பாரு. மித்த பிள்ளைகளையாவது கடவுள் மன்னிச்சு போவார். வேதத்தை அறிஞ்சு கோயிலுக்கு வந்து கனவீனப்படுத்துகிற பிள்ளைகளை கடவுள் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டார். மோசையை அடித்த அடி ஒரு இஸ்ரவேலன் கண்மலை அடிச்சுருந்தா மன்னிச்சு போயிட்டுப்பார். ஆனால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, போதகர், டீச்சர்ஸு,
ப்ராஃபிட்ஸு, மிஷினரிஸு, தேவன் சொன்னால் உயிரே போனாலும் நாங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதனோட அடி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அடித்து தான் திருத்தி கொண்டு வருவார். என்னோட கனம் என்னன்னு கடவுள் டீச் பண்ணுவார். நிச்சயம் பாஸ்டருக்கெல்லாம் நல்லா தெரியும். அவரோட கனம் என்னன்னு பிள்ளைகளுக்கு டீச் பண்ணித்தான் அழைப்பு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் கொண்டு வார். ஆனால் நான் ரொம்ப சீரியஸாக கால்கரியில் நானும் என் ஹஸ்பண்ட் தான் கால்கரி தமிழ் சர்ச்சுன்னு ஆரம்பித்தோம். இப்போ 200-250 பேர் இருக்காங்க. அடிக்கொருக்கோ சொல்லுவேன், அந்த கதவுலேருந்து இந்த பலிபீடம் வரைக்கும் வேற ஒரு மனுஷனுக்கும் கனம் கொடுக்கக்கூடாது. இது தேவனுக்கு கனம் கொடுக்குற இடம். இங்கே இந்த விளாட்டு ஃபோனில் வாட்ஸ்அப்பு நான் ஒரு தடவை பார்ப்பேன், உடனே மூடிடுவாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, எல்லாம் ஃபோன் அடிச்சோன்னா ஃபோனை ஆஃப் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, கோபம் எக்கச்சக்கமாக வரும். எனக்கு அது மாத்திரம் பிடிக்கவே பிடிக்காது. இது தேவனோட கனம் பண்ணுற இடம். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? மதியீனமாக இருக்காதீங்க, நீங்கள் தான் அடி வாங்குவீங்க. இது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தமாக இருக்க பாரு, உண்மையாக இருக்க பாரு. 7 நாளில் ஒரு நாள் 3 மணி நேரம் கோயிலுக்கு போகிறோம். அந்த டயத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடவுளை தேட முடியாது. கட்டாயம் கடவுளுக்கு கனம் கொடுக்கணும். 2வது கேள்விக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அவர் பூமிக்கு முதல்ல வரல. அவர் ஆதியிலேருந்தே இருக்கிறார். ஆதி ஆமத்திலேருந்தே அவர் இருக்கிறாரு. அதனால் கடவுள் ஆதியிலேருந்து 2ஆம் வருகை வரைக்கும் அவர் இருக்கிறவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி யெகோவா, என் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், யெகோவாங்கிற வேர்டு யாவே, YHWH, அதனோட மீனிங் என்னன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கார். ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்க இஷ்டம் இல்லை. ஏன் நாங்கள் கிரயத்துக்கு பெற்றீர்களே, நான் நல்ல கிறிஸ்துவை ஜீவிக்கிறான் ஏந்திரமாக சொல்கிறோம். அந்த வசனம் நல்ல கவனிங்க. உங்களோட இரத்த செல்லுக்குள்ள, சிவப்பு செல்லுக்குள்ள ஒவ்வொரு இரத்த, அது மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். கடுக 100 பங்கா பிச்சா எப்படி இருக்கும் அந்த டைனி, கண்களில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். இங்கே யாராவது நர்ஸ் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இரத்த செல்லுக்குள்ள ஒரு மாலிக்யூல் இருக்குது, அது லெமனின்ங்கிற பேர். அது சிலுவையின் அடையாளம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட சிவப்பு இரத்த செல்லுக்குள்ள சிலுவையின் அடையாளம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் டிஎன்ஏ சொல்லுவாங்க. டிஎன்ஏ உங்களோட குணங்க, அப்பா அம்மா பாட்டி தாத்தாங்களோட குணங்கள் வருது. இந்த ஒரு மாதிரி கோடு கோடாக ரவுண்டாக இருக்கும். கூகுளில் போய் பாருங்கள், என்னத்தையோ பார்ப்பீங்க. இதை பாருங்கள், டிஎன்ஏன்னு சொல்லி போட்டு பாருங்கள். அந்த டிஎன்ஏவோட நம்பரும் யாவேயோட நம்பரும் 1. அதுக்கப்புறம் உங்கள் மூச்சு காற்று யார் கொடுத்தது? ஆதாம்கிட்ட யார் சுவாசம் பண்ணார்? யாவே. அப்போ உங்கள் மூச்சு காற்று அவரோடது. உங்கள் இரத்த செல்லு சிலுவையின் அடையாளம். உங்களோட டிஎன்ஏ யாவையோட நேமு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உரியது இருக்கா உடம்புல? மூச்சு காற்றே அவரோடது. கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்குறாரு. அதான் என்னோட டீச்சிங்கோட ஃபவுண்டேஷனு. அவன் மாம்சத்தினாலோ மனித சித்தத்தினாலோ பிறக்காமல் தேவ ஆவியாலே பிறந்திருப்பான். அப்போ தேவ ஆவியால் பிறக்கணும்னா நம்ம உணரணும், முதல்ல அறியணும். இப்போ நீங்கள் அறிஞ்சிட்டிங்க, நான் நிறைய அதை சொல்லியிருக்கேன் யாவையை பற்றியெல்லாம். என் உடம்பு எனக்கு சொந்தமில்லை, கிரயத்துக்கு பெற்றிருக்கேன். அதனால தான் எல்லாரும் செத்த உடனே அவங்க சொல்கிறது, மண்ணானது திரும்பி மண்ணுக்கே போகுது. அது இன்னொரு நாளைக்கு டீச்சிங் பண்ணுறேன்.
ஒரு 7 சீக்ரெட் இருக்கு. ஏன் மண்ணானது திரும்ப மண்ணுக்கே போகுது. அந்த திரும்பங்கிறதான் ஒரு சீக்ரெட் வேர்டு. அப்போ மண்ணிலேருந்து எடுத்திருக்கோம், மண்ணுக்கு திரும்ப போகிறோம். அடுத்து ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்து திரும்ப போகிறது. எக்லீசியாஸுக்கு பிரசங்கி 12 போட்டிருக்கோம். 130வது சங்கீதத்தில் கருவில் எப்படி கடவுள் உண்டாக்குற ஒளிபீடத்திலிருந்து உண்டாக்கப்பட்டார். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் யாருன்னு. தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கள, மூக்கு முடி கிடையாது, கலர் கிடையாது, எதுவுமே கிடையாது. உள்ளே இருக்கிற எல்லாம் உன் ரத்த செல்லு, உன் டிஎன்ஏ, உனக்கு முத்திரை, நெத்தியில் முத்திரை போடுன்னு சொல்கிறார் மித்தவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் நீ என்னுடையவள் யாவேங்கிற வேர்டு தான் உங்கள் நெத்தியில் இருக்கும். உங்கள் கண்ணுகளுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் ஆவியின் உலகத்துக்கு தெரியும். இது அந்த முத்திரை அணிஞ்ச பிள்ளை, இது பக்கத்தில் வந்தாலும் தெரு பக்கமே போக முடியாதுன்னு. அதுக்கு ஒரு பெரிய சாட்சி, ஒரு சாத்தானுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு கருப்பு மனிதன், அவர் பாஸ்டரா மாறுறச்சா பவர் ஆஃப் டார்க்னஸ்ன்னு கூகுளில் போய் பாருங்கள், படிங்க அவனோட ஸ்டோரியை. அவன் சொல்லுவான், ஜெபமும் கிறிஸ்தவ பிள்ளைய தெருவில் நடந்து போகிறச்சா அதுகளுக்கு யாவேங்கிற பேர் நெத்தியில் இருக்கனால அசுத்த ஆவிகள் பறந்து ஓடுங்களாம், கூடையே இருக்கா, பக்கத்தில் இருக்க வராதுகளாம். ஏன்னா அந்த ஒளி அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ உங்களை கடவுள் எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளோ அன்பு கூறுறாரு, எவ்வளோ இறக்கப்படுறாரு. நம்ம தப்பு செய்கிறச்ச எத்தனை தடவையும் கேட்டாலும் மன்னிக்கிறாரு. அவர் அன்புக்கு ஈடே இல்லை. இந்த பிறந்ததோட காரணம், அவர் ஒரு தடவை 30 வருஷமும் 3 வருஷமும் ஒரு காரியம் கூட பிதாவின் சத்தம் கேட்டு சித்தம் இல்லாமல் செய்யவே கிடையாது. அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருந்ததுங்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வேலைக்கு போனீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறச்சா அந்த ஆஃபீஸோட ரூலை எப்படி கீப்பப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் பிதாவானவர் 24 மணி நேரமும் முழிச்சிருக்க நேரம்லாம் தனித்திருந்து ஜெபம் பண்ணுவார். மலையில் போய் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா என் சித்தம் அல்ல, என் ஆவி உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிற மட்டுக்கும் பிதாவின் சித்தம். என்னை நிந்திக்கிறானா, அடிக்கிறானா, என்னை ஆணி அறைகிறானா, விலால குத்துறானா, என்னை பரிசேயர் ஒரு பக்கம் வந்து பெரிய அறிவாளிகள் ஆட்டி இயேசுவே குற்றப்படுத்தணும்னு ஓடியாராங்களா, எல்லாம் அவரை கொல்லணும்னு திரளான ஜனங்கள் வர்றாங்களா, ஒன்றையும் அவர் பார்க்கல. அவரை போலையே நம்மளும் அவங்க சிலுவையை எடுத்து இயேசுவை பின்தொடர்றதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்கணும். சிட் அண்ட் கவுண்ட் த காஸ்ட் தென் ஃபாலோன்னு சொல்கிறாரு. அப்படின்னா உட்காந்து நான் இயேசுவை பின்பற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன நான் செய்யணும், நான் ரெடியா அப்படி கேட்டிங்கன்னா, ரெடின்னு சொன்னால் போதும், பரிசுத்தாவி அபிஷேகம் வந்துடும். பரிசுத்தாவி உங்களுக்கு பலன் கொடுப்பார், நிச்சயமாக கைவிட மாட்டார். நீங்கள் கீழே விழுந்தாலும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். அவருக்கு தேவை நம்ம மாம்ச பலவீனம் தெரியும். நம்ம அதுக்காக அது சாக்கு சொல்லக்கூடாது, நான் பலவீனமாக இருக்கேன் கடவுளை சும்மா சும்மா சொல்லக்கூடாது. பலப்படணும், சாத்தானை எதிர்க்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட பட்டயம் கையில் இருக்குது, தேவ அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. எத்தனை பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அதிகாரம் உண்டு. அதனால் அந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் பிடுங்கின அதிகாரத்தை 3 நாள் பாதாளத்தில் போய் பிடுங்கிட்டாரு. அவன் கையில் போய் குடுறான்லாம் கேட்கல, அதிகாரமாக போய் எடுத்துகிட்டு வந்தார். அந்த அதிகாரம் விசுவாசிகளுக்கு லூக்கா 9 போட்டிருக்கு. விசுவாசிகள் வந்து தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க, பிசாசுகளை துரத்த, உங்களுக்கு நோய்களை குணமாக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர்
நான் ஜெபிச்சேன் கேட்கலன்னு சொல்லியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் ஏன் குணப்படலை, ஏன் சோதனை மேலே சோதனை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த இதுக்கு என் ஜெபத்தை கடவுள் கேட்கலன்னு சொல்லி எப்பயாவது முறுமுறுத்திருந்தால், எனக்கு சோதனை மேலே சோதனை வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் இன்றைக்கி போய் மன்னிப்பு கேளுங்க. இயேசு பிறந்தது போல் இன்றைக்கி நீங்களும் மறுபடியும் பிறங்க. எல்லாத்துக்கும் இல்லாமல் ஆணித்தரமான அதிகாரமான உயிருள்ள வல்லமையுள்ள ஒரே தேவன் இயேசு ஒருத்தர் தான். அவர் தான் இன்னைக்கு பிறந்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக, உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் கடவுள் வந்து உயிர் கொடுத்துறாரு. அதுக்கு தான் இன்னைக்கு பிறக்கிறாரு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் பிதா என்னென்ன பண்ணினார்னா, நான் 2 மணி நேரம் டீச் பண்ண முடியாது. இப்போ 400 வருஷம் குவைட்டாக இருந்து மல்கியாவோட முடிச்சுட்டு, அந்த 400 வருஷம் பிதாவின் திட்டம், பெர்ஷியன்ஸு, பாபிலோனியர், கிரேக்கர், அலெக்சாண்டர் ஆஃப் த கிரேட்டு ஏன் வந்தான் பைபிளில் போட்டிருக்கு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் ஒரு மொழியாக்கலாம், கிரேக்க மொழியா. அந்த கிரேக்க மொழி இருந்தனால ஹீப்ரூவிலேருந்து கிரேக்க மொழிக்கு பைபிளு எல்லாமே சுவிசேஷம் போகிறக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரோடுகளை எல்லாம் சரி பண்ணான் ரோமர். இட் சேஸ் ஆல் த ரோடு கனெக்டட் டு த ரோம்னு சொல்லுவாங்க. எல்லா ரோடு எல்லா நாட்டையும் ஒன்றுபடுத்தினான். எல்லா நாடும் ஒன்றாகிறதுக்காக, எல்லாரும் ஈஸியாக வர்றதுக்காக அவன் வியாபாரத்துக்காக செஞ்சான். ஆனால் அலெக்சாண்டர் வந்து வியாபாரத்துக்காக வழி கொடுத்தான். ரோமன் வந்து அவங்க அதிகாரத்தை காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தான். ஆனால் பரலோக திட்டம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் 12 சீசர்கள் எடுத்து போகிறதுக்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. தேவன் என்ன மகத்துவமான ஒரு வல்லமையான ஒருத்தர். இயேசு பிறக்கங்குள்ள இத்தனை காரியங்களையும் செய்கிறார். உலகம் பூராத்தையும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்த பிறகு 12 சீசர்கள் உருவாங்க. உலகம் எல்லாம் சுவிசேஷம் பரவப்படுங்கிறது. இது வந்து ஏசாயால நாளாகமத்தில் எல்லாத்துலேயும் எழுதப்பட்டிருக்கு. கடவுள் யாருன்னு நிறைய பலத்த இதோட தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அவர் சொல்கிறாரு, எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறும்படி அவர் வந்தேன்னு சொல்கிறாரு. அது செஞ்சு முடித்தார். எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. பரலோகத்தின் திட்டம் நினச்சி நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்று மாத்திரம் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இதை மாத்திரம் எடுத்துகிட்டு போங்க. பிதா இயேசு பிறக்கங்குள்ள ஹோல் உலகத்தையே, இந்தியா மாத்திரம் இல்லை, பறந்த அத்தனை உலகத்தையுமே நான் எல்லா நாடும் சுற்றிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் கல்ச்சரு, அவங்களோட லைஃப் ஸ்டைலு. ஆனால் எல்லா இடத்துலையும் சர்ச்சஸ் இருக்குது, தேவன் இருக்காரு, சண்டே எல்லோரும் வழிபடுறாங்க, விசுவாசி இருக்காங்க, மிஷினரிஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, தெய்வ பிள்ளைகள் இருக்காங்க. வளர்ந்துக்கிட்டே எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரோட சாட்சி கேட்டேன். எவன் ஒரு பெரிய பீட்டில்ஸ்னு ஒரு சிங்கர் குரூப் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் பிரிட்டிஷ்லேருந்து, அமெரிக்காலேருந்து, கனடா, ஆஸ்திரேலியா பிரபலமானாங்க. கோடிக்கணக்கான டாலரு ஒருத்தன் வாயை விட்டுட்டான். நாங்கள் இயேசுவை விட நாங்கள் ரொம்ப பிரபலமானவங்க. 7 தான். அடுத்த நாளே அவங்க 7 பேருக்குள்ளே, அவங்க 10 பேருக்குள்ளே சண்டை வந்து பிரிஞ்சு, இந்த சொன்னவன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கச்ச எவனோ கன் அடிச்சுட்டு போட்டான். 7ஆம் நாள் செத்து போயிட்டான். எத்தனையோ பேர் இயேசுவை நிந்திச்சவங்க, அவர் தேவன் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் பயங்கரமான அடி வாங்கினாங்க. டைட்டான்ஸ் ஷிப்பு தெரியுமா? டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்களா? அவன் கப்பலை பில்ட் பண்ணுறச்ச மாறுதட்டி சொன்னான், பெரிய மில்லியனரு, வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த மில்லியனரு. அந்த இது வந்து $மில்லியன்ஸ் போட்டு நான் அந்த ஷிப்பை கட்டியிருக்கேன்.
5 மைல் தூரம் அந்த ஷிப்பு, கிட்டத்தட்ட 5000 ரூமு. இவ்வளோ பெரிய இதை கடவுளால் கூட இந்த ஷிப்பை முங்க வைக்க முடியாதுன்னு சொன்னால் முங்க வச்சார். ஏன்னா ஒருத்தன் கூட பிதாவின் சிங்காசனத்துக்கு இயேசு மன்னிப்பார். பிதா நியாயாதிபதி, நியாயத்துக்கெல்லாம் அதிபதி. அவனை என்ன சொல்லிட்டு நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு சாட்சி இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னி எடுப்பார். கடவுளை மாத்திரம் நிந்திச்சோம்னா. ஆனால் நம்ம வேற வழியில் சில சமயம் நிந்திப்போம். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என் ஜெபம் கேட்கவே படலை, எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். சரி, இன்னொன்று உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். உங்கள் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்கள். எனக்கு சோதனையாக வருது, போராட்டமாக இருக்குது சொன்னீங்கன்னு வைங்க. கடவுள் உபாதத்தில் சொல்கிற யாத்ராமில் சொல்கிறாரு, ஜீவனும் மரணமும் உன் வாயின் நாவில் இருக்குது, நீ பிழைத்திருக்கும்படி, வசனத்தை நல்லா கவனிங்க, நீ பிழைத்திருக்கும்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசு. அப்போ எனக்கு போராட்டமாக வருதுன்னா நீ மரணத்துக்குரியதை நீ பேசுகிற, அடுத்த போராட்டம் ரெடியாகி வந்துடும். சாத்தா ரெடியாக வச்சுருப்பான். இவ தான் போராட்டம் வருதுன்னு எதிர்பார்க்குறாளே, கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுப்பான். அதனால் உங்கள் வாயில் தயவு செய்து நான் கேட்குறேன், என்னோட லைஃப்பில் நான் நடக்கிறனால நான் சொல்கிறேன், என் வாயில் மரணத்துக்குரிய வார்த்தைகளை சொல்லவே மாட்டேன். அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? நான் வணங்குறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் வல்லமைக்கும் அவர் சத்தியத்துக்கும் அவர் அதிகாரத்துக்கும் அவரோட அன்புக்கும் உலகத்தில் எதுவுமே இல்லை. நான் நிற்பேன், கடவுளே நீர் என்னோடு இருக்கிறீர், அப்படி தான் சொல்லுவேன். சோதனை வருதா, போராட்டம் வருதா, என் வாயில் போராட்டம்னு சொல்ல மாட்டேன், சோதனைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? கடவுள்கிட்ட கேட்பேன், ஏன்பா இது என் வாழ்க்கையில் கொடுத்துருக்குறீ, நான் என்ன கற்றுக்கணும், என்னிடத்துல என்ன பலவீனம் இருக்குது, எங்கே என்ன ஸ்ட்ராங் ஆக்கணும்னு இதை அனுமதிக்கிறேன். சத்துரு என் வாழ்க்கையில் விளாட முடியாது, நீர் சில காரியங்களை அனுமதிக்கிறே, அது எனக்கு தேவைன்னு. அப்படி தான் நான் பேசுவேனே ஒழிய, எனக்கு போராட்டம் வருது, மனுஷங்க நிந்திக்கிறாங்க, யாராவது மனுஷங்க என்னை நிந்திச்சாங்கன்னா அவங்கள ஒரு நிமிஷம் பார்த்து என் மனசில் வேதனைப்படுவேன். தெரியுமா? அறியாமல் இந்த பிள்ளை பேசுதே, இந்த பிள்ளை எப்படி தேவ அன்பை உணரும் அப்படி தான் நினைப்பனே ஒழிய, அவங்க மேலே வெறுப்பு கசப்பு என்ன சொல்லிட்டா, என்னையும் சொல்லக்கூடாது, என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன் உனக்கு, அதனால் நீ கோவப்படுற, முடிஞ்சால் மன்னிப்பு கேட்டுறேன், அப்படியே இருந்துவிட்டு. இருதயம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் சிந்தையை காத்துக்கொள்னு சொன்னாரா? உன் மனசை காத்துக்கொள்ள இல்லை, உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ நல்ல கவனிங்க, உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கணும்னா எல்லா காவலோடு காத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படின்னு கவனிங்க, மரணமா ஜீவனான்னு. மூணாவது, போராட்டம்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேவன் ஒரு நாளும் உங்களை போராடி வேதனைப்பட்டு அழ வச்சு அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற தேவன் நம்ம தேவன் இல்லை. அவரோட அன்பு உச்சக்கட்டது, அவர் உயிரையே நமக்காக கொடுத்துருக்கார். அதனால் உங்கள் விசுவாசம் முக்கியமானது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வேதத்தின் வாக்குத்தத்தங்களை நீங்கள் உணரணும், அறியணும், புரியணும், அதன்படி நடக்கணும், வல்லமையாக நடக்கணும். என்னப்பா, கிறிஸ்து பிறந்தான் மாத்திரம் நினைக்காதீங்க, அண்ட சராசரமாக அதிரும்படி பல காரியங்கள் உலகம் ஃபுல்லாக நடந்து இப்போ 2025 வருஷம் அவரோட சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி யார் யாரோலாம் அழிக்கணும்னு நினச்சவங்களாம் அழிக்கலை, முடியவே முடியாது. ரகசிய வருகை கிட்டக்க இருக்குது, அவர் வாசலில் இருக்கார். தேவ அன்பு உங்களுக்கு நிறைவேறட்டும். 2 கட்டளை தான், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் என்னில் அன்பு கூறுவாயாக, இதை தவிர நான் உன்னிடத்தில் எதை கேட்கிறேங்கிறாரு. நல்ல கவனிங்க,
பிதாவினோட ஏக்கத்தை நீங்கள் கவனிங்க. அந்த வசனத்தில் மனம் உருக்கப்படுத்துது. இதை தவிர உன்ட்ட என்னம்மா கேட்குறேன் அப்படிங்கிறாரு. ஒரு பரம தகப்பன், உலகத்தையே படைச்சவர், சொல்லு கட்டளையாகும், பூமி அதிரும். அப்படிப்பட்டவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு? முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடு என் மேலே அன்பு கூர்மா அப்படின்னு கேட்குறாரு. ரெண்டாவது, அந்த அன்பு நிறைவேறிட்டா ரெண்டாவது அன்பு தன்னை போல பிறனை நேசிக்கணும். அது பிறனை நேசிக்கிறவங்க தப்பாக எடுத்துக்கிறீங்க. போய் சமைச்சு கொடுக்குறதும், ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்கிறது, அது குட் டீட்ஸ், நல்லது நன்மையானவர்களை செய்கிற அது நேசிக்கிறது கிடையாது. ஒருத்தரை போல ஒருத்தரை நேசிக்கிறேன்னா, நான் பரலோகம் போகிறேன், நீ பாதாளம் போயிடாத, நீயும் பரலோகத்துக்கு வா, உன் ஆத்மா சேவாகிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யணும். அதுதான் நேசம். அதான் தேவன் சொன்னது 2 கட்டளை. புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? இதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. போதும், இவ்வளோ டீச்சிங் உங்கள் மண்டையில் ஃபுல்லாக போய் விடுங்கம்மா. இட்லி தோசையெல்லாம் ரெடியாக இருக்குது, மத்தியானம் பிரியாணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காதீங்க. தயவு செய்து, இது பெரிய பொக்கிஷம். நான் எவ்வளோ தூரத்துக்கு கடவுள், இது மகா கிருபை. எத்தனையோ லட்ச மைல் கடந்து பூமியின் ஒரு அடித்தளத்துலேருந்து நான் இந்தியா இன்னொரு பக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நான் ஃப்ளைட்டில் மாத்திரம் இருந்திருக்கேன். நான் வர்ற ஃப்ளைட்டெல்லாம் கிட்டத்தட்ட 35,000 40,000 மைலுக்கு மேலே பறக்கிறது. குளிர் எப்படி தெரியுமா? -80. அங்கே ஃப்ளைட்டு டோரு சின்னோண்டு திறந்தா கூட ஃப்ளைட்டே வெடிச்சிடும். நாங்கள் ஒரு நிமிஷம் கூட அங்கே மூச்சு கூட விட முடியாது. ஏன்னா -80னா 80னா ஹியூமன் பீயிங் பாடி தாங்காது. அப்படி ஒரு இதில் பத்திரமாக கொண்டு இறக்கி சுவிசேஷம் பாரம் கொடுத்து, ஏன்னா எனக்கு எப்போதுமே பாரம். கனடாலேயே நிறைய ஊழியம் பண்ணுறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி எல்லாம் கெனடியன்ஸோட வெள்ளக்காரங்களோடு சேர்ந்து ஒரு பெரிய டீமே இருக்கும். மாலு முன்னாலெல்லாம் போய் கடவுளை பற்றி சொல்லுவோம். ஆனால் என்னோட பாரம் என் ஜனம், என் தோல் கலரு, என் மொழி, அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு தான் இங்கே வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் கடவுளை எல்லாத்துக்கு மேலே பாஸ்டர், எல்டர்ஸ், உங்கள் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த தருணம் பரலோகம் எனக்கு அனுமதிச்சது. அதை பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சுட்டு நான் இன்னும் 2 மாதம் இங்கே இருப்பேன். நிறைய ஊரில் பேச வேண்டியது இருக்குது. கடவுளை என்னை வழி நடத்தணும். உங்கள் ஜெபத்திலெல்லாம் என்னை வச்சுக்கோங்க, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். Merry Christmas and have a wonderful blessed day. எல்லாரும் கடவுள் பிள்ளைகளாக இருங்க. தயவு செய்து என்னென்ன உங்களுக்கு அறியாமல் செஞ்சீங்களோ, யாவே உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத உணர்ந்து, தேவன் வல்லமை உள்ளவர், நேசிக்கிறவன் உணர்ந்து, அன்புல நல்ல பிள்ளைகளாக இருங்க. கண்டிப்பில் இல்லை, தேவ அன்புல. ஓகே, கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நன்றி. எல்லா துதிங்களும் கடவுளுக்கு. அவங்களுக்கு எப்படியாவது எல்லாரும் பரலோகராஜ்யம் போகணும், அந்த நோக்கத்தோடு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லோரும் எங்கே போகணும்? பரலோகராஜ்யம் போகணும். அதுக்கு அவங்க எப்படி நிறைய ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுத்து ஒன்றுனா சொல்லியிருப்பாங்க. 40 நிமிஷம் முடியல. சரி, கவனிக்க வேண்டும். நம்ம முக்கியமானது முதல்ல அன்பு. முதல்ல என்னது? அன்பு. ரெண்டாவது, இருதயத்தில் நல்ல வார்த்தை வரும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அப்போது எல்லா இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்புறம் அவர் வருவதற்கு அவர் நம்மளை பரலோகராஜ்யம் சேர்ப்பதுக்கு எப்போது என்ன பண்ணணும்? ஆயத்தமாகவே இருக்கணும். அதுக்கு என்ன சொல்ல, எல்லாரையும் மன்னிச்சு, எல்லாரும் என்ன பண்ணணும்? மன்னிச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் அது சொல்கிறாருன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? நம்ம ரத்தத்தில்
அவருடைய வல்லமை இருக்குது, அவர் தான் இருக்கிறார் என்பதை கூகுள்லாம் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பைபிள் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கர்த்தர் வார்த்தை சொல்லுது. ஆகவே அப்பேற்பட்ட கர்த்தருக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், அவர் எனக்காக பிறந்த நோக்கம் நாம் ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் வந்து சொன்னார். ஆகவே அதற்கு நம்ம ஆயத்தமாக எழுந்திருப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே, இந்த நாளில் நீ வந்த நோக்கம் நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்காக, நாங்கள் பரலோக ராஜ்யம் சேர்வதற்காக. அதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். ஏனென்றால் கர்த்தாவே, உம்முடைய சாயலை எங்களை படைத்திருக்கிறேன், உம்முடைய சாயலை எங்களை படைத்திருக்காகவே இந்த சாயல் கர்த்தாவே அப்போ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டிய சாயல். ஆகவே அதற்காக எங்களை படைத்திருக்கிறேன். ஆனால் சத்துருவாக சாத்தான் நிமித்தமாக பாவத்தில் விழுந்து கர்த்தாவே சிதறி போன கர்த்தா மனுக்குலத்தை மீட்பதற்காக நீரே எங்களுக்காக வந்து கர்த்தாவே எங்களை மீட்க மனுஷனா பிறந்திருக்க கர்த்தாவே. அதற்காக எமக்கு சோத்திருப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக, அந்த பரலோக ராஜ்யம் சுதந்திரிப்பதற்காக என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்ல வலகரத்தை உயர்த்தி கர்த்தாவே என்னை ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன்னே சுவே, 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 எந்தன்னே சுவே. எல்லாம் கரகத்தை நன்றி சொல்லி, ஆண்டவரே என் மேல எவ்வளவு அன்பு கர்த்தாவே, என்னை தேடி வருவதற்கு கர்த்தாவே, நமக்கு கொண்டு உதவி செய்ய கர்த்தாவே, வானாதி வானங்கள் கொள்ளாத கர்த்தாவே, நம்முடைய சமூகத்து உண்பதாக கர்த்தாவே, எல்லாம் அந்த பூமி நடுங்கும் கர்த்தாவே, இந்த பூமி நடுங்கும், எல்லாம் அதிரும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட வல்லமை அதிகாரமுடைய தேவன் எனக்காக என்னை மீட்க, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை நான் மாம்சத்தை ரத்தத்தை உடையவனாக இருக்க அப்படின்னாலே என்னை போல மாம்சத்தை ரத்த உடைய வந்து கர்த்தாவே என்னை மீட்டு ரட்சித்து என்னை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றும்படியாக இந்த அன்பை கர்த்தா வெளிப்படுத்துறதுக்காக சோத்திருப்பார். நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினால் நம்முடைய அன்பை ருசித்து, உங்களுடைய வார்த்தையின் அன்பை வெளிப்படுத்தி, உங்களுடைய வார்த்தையினால கர்த்தாவே அப்பா சோத்திரம் எங்களுக்கு எப்படி பரலோக ராஜ்யம் ஆயத்தமா இருக்கிறதோ அதே போன்று கர்த்தா அனைவரை ஆயத்தப்படுத்த அப்படிப்பட்ட கிருபையினால வளர ஒவ்வொரு கிருபை தந்து ஆசைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தா விசேஷமாய் கர்த்தாவை செய்தி கொடுத்து உங்களுடைய கர்த்தாவை உங்களுடைய மகளுக்காய் சோத்திரப்பா, அவங்களை இன்னும் கர்த்த வல்லமை பயன்படுத்துங்க. நீ கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான ஆளுகை பாதுகாப்பும் நம்மோடும் குடும்பங்களோடும் இந்த சந்தோஷத்தின் நற்செய்தி உலகமெங்கு பரவத்தக்கதாக நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அப்படி நின்றவாறு ஒரே நிமிஷம்